சோம், வருணன், பிரஜாபதி ஆகியோர் பிரயாகையில் யாகம் செய்தனர். பாரதத்தின் சிறந்தவரே, பரீக்ஷித் மன்னனே, நமக்கு சுபமாகட்டும். இந்திரன் நூற்றுக்கணக்கான யாகங்களை செய்தான். யமன், ஹரிமேதாஸ், ரந்திதேவன் ஆகியோரும் யாகம் செய்தனர். கயன், சசபிந்து, வைஸ்ரவணன் ஆகியோரும் யாகம் செய்தனர். நருகன், அஜமீடன், தசரதன் ஆகியோரும் யாகம் செய்தனர். தேவகுமாரனான யுதிஷ்டிரனும் யாகம் செய்தான். கிருஷ்ணன், சத்யவதியின் மகன், அவனும் யாகம் செய்தான். சூரியன், அக்னி போன்ற தேவர்கள் யாகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்தது அழியாது. துவைபாயனன் கூற்றுப்படி ரித்விக்குகளுக்கு சமமானவர்கள் இல்லை. அவர்கள் பூமியில் சஞ்சரிக்கிறார்கள். விபாவசு, சித்ரபானு, ஹிரண்யரேதா, விஸ்வபுக், கிருஷ்ணவர்மா ஆகியோர் அக்னியின் வடிவங்கள். அரசனே, உனக்கு நிகராக யாரும் இல்லை. நீ தர்மராஜன் அல்லது யமனை போன்றவன். இந்திரனைப் போல் நீயும் மக்களை காப்பாற்றுகிறாய். நீ எங்களுக்கு தலைவன். உனக்கு நிகராக யாரும் இல்லை. நீ கட்பாங்கன், நபாகன், திலீபன் போன்றவன். யயாதி, மாந்தாதா போன்ற வலிமை உடையவன். சூரியனைப் போன்ற தேஜஸ் உடையவன். பீஷ்மனைப் போல் பிரகாசிக்கிறாய். வால்மீகியைப் போல் பொறுமை உடையவன். வசிஷ்டரைப் போல் கோபம் உடையவன். இந்திரனைப் போல் ஆளுமை உடையவன். நாராயணனைப் போல் ஒளி வீசுகிறாய். யமனைப் போல் தர்மத்தை அறிந்தவன். கிருஷ்ணனைப் போல் அனைத்து குணங்களையும் உடையவன். நீ செல்வத்தின் இருப்பிடம், யாகங்களின் புதையல். நீ பலத்தில் தம்போற்பவனை போன்றவன். ராமனைப் போல் ஆயுதங்களை அறிந்தவன். நீ ஊர்வ, திரிதன் போன்ற தேஜஸ் உடையவன். பகீரதனைப் போல் காண கடினமானவன். இவ்வாறு அனைவரும் துதித்தார்கள். ராஜா, உறுப்பினர்கள், ரித்விக்குகள், அக்னி தேவன் ஆகியோர் சந்தோஷமடைந்தார்கள். அவர்களின் உணர்வுகளை பார்த்து ஜனமேஜயன் கூறினான்.